வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உங்கள் நாடு மற்றும் எங்கள் நாட்டு பொருட்களின் இறக்குமதிகள் மீது விதித்த வரிகள் நேற்று புதன்கிழமை அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டது. நேற்று புதன்கிழமை நடந்த நீதிமன்ற விவாதங்களின் பின் ட்ரம்பின் இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானவை என்ற தீர்ப்பையே அமெரிக்க உச்ச நீதிமன்றம் கொடுக்க வாய்ப்புள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். அமெரிக்காவின் உற்பத்தி தளத்தை மீட்டெடுக்கவும் அதன் வர்த்தக ஏற்றத்தாழ்வை சரி செய்யவும் அவசியம் என்று ஜனாதிபதி கூறிய இறக்குமதி வரிகளை வெள்ளை மாளிகை நியாயப்படுத்துவது குறித்து பெரும்பான்மையான நீதிபதிகள் சந்தேகங்களை வெளிப்படுத்தினர். டிரம்பின் இறக்குமதி வரி விதிப்புகள் அதனால் பாதிக்கப்பட்ட பல சிறு வர்த்தகங்கள் மற்றும் அமெரிக்காவின் சில மாநில அரசுகளால் உச்ச நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படுகின்றன. அவை ஜனாதிபதி ட்ரம்ப் வரிகளை விதிப்பதில் தனது அதிகாரத்தை மீறிவிட்டதாக வாதிடுகின்றன. அதாவது இப்படி இறக்குமதி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது என்பதே வழக்கு. ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவின் சில மாநில அரசுகளும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. ஏற்கனவே இந்த வழக்கு 3 கட்டங்களை கடந்து வந்துள்ளது. வர்த்தக நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவை ட்ரம்பின் வரி விதிப்பு சட்டவிரோதம் என்றும் வரி விதிப்பு அதிகாரம் ட்ரம்புக்கு கிடையாது என்றும் தீர்ப்பளித்துவிட வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்துள்ளது. இங்கும் பெரும்பாலும் அதே தீர்ப்பு கிடைக்கும் என்று சட்ட நிபுணர்கள் நேற்று புதன்கிழமை நடந்த நீதிமன்ற விவாதங்களின் போக்கை வைத்து ஊகிக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதுதான் இறுதியானது. ட்ரம்பின் வரி விதிப்பு ரத்து செய்யப்படும். அது மட்டுமல்ல, இவ்வளவு காலமும் வசூலித்த வரியை அமெரிக்க அரசு திருப்பிக் கொடுக்க வேண்டும். ட்ரம்பின் இறக்குமதி வரி அதிகபட்சம் 50%, இந்தியா மற்றும் பிரேசிலுக்கும் குறைந்தபட்சம் 10% என சில நாடுகளுக்கும் உள்ளது. இந்த வழக்கில் வரி விதிப்பு ரத்து செய்யப்பட்டால் ஏற்கனவே செலுத்தப்பட்ட $90 பில்லியன் இறக்குமதி வரிகளை திருப்பிச் செலுத்த வேண்டி இருக்கும். நீதிமன்றம் தீர்ப்பளிக்க சில மாதங்கள் வரை எடுத்துக்கொண்டால் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை $1 டிரில்லியன் உயரக்கூடும் என்று ட்ரம்ப் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் பெரிய முடிவுகளை எட்டுவதற்கு மாதங்கள் எடுக்கும். ஆனால் பலர் இந்த வழக்கிலே அது வேகமாக நகரும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ட்ரம்ப் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி எமி கானி பாரட், பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை தளத்திற்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் ஒவ்வொரு நாடும் வரி விதிக்க வேண்டும் என்பது உங்கள் வாதமா? அதாவது ஸ்பெயின், பிரான்ஸ் உட்பட பல நாடுகளால் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை தளத்திற்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறுகிறீர்களா? அதனால் வரி விதித்தீர்களா என்று கேட்டார். ட்ரம்பால் உச்ச நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் ஒருவர் எமி கானி பாரட். அவரே இப்படி கேள்வி எழுப்பியதால் ட்ரம்பின் வரி விதிப்பு தள்ளாடுகிறது என்று அர்த்தம். அவர் மேலும் கூறிய போது சில நாடுகளிடமிருந்து அச்சுறுத்தலை பார்க்க முடிந்தது. ஆனால் பல நாடுகள் பரஸ்பர வரி விதிப்பு கொள்கைக்கு உட்பட்டிருக்க வேண்டியதற்கான காரணத்தை எனக்கு விளக்க வேண்டும். பில்லியன் கணக்கான டாலர் வரி விதிப்பு கொடுப்பனவுகள் ஆபத்தில் உள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் தோற்றால் அரசாங்கம் சேகரித்த பில்லியன் கணக்கான டாலரை திருப்பி தர வேண்டி இருக்கும். இந்த செயல்முறை முழுமையான குழப்பரமாக மாறும் என்று பாரத் ட்ரம்ப் நிர்வாகத்தை எச்சரித்தார். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பிசன், வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லுட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஆகியோரை விசாரணைக்கு அனுப்பிய வெள்ளை மாளிகை, நீதிமன்றம் தனக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்கவில்லை என்றால் அவர்கள் மற்ற வரி விதிப்பு அதிகாரிகளுடன் அடுத்து செய்ய வேண்டிய பற்றி ஆலோசிப்பார்கள் என்றும் கூறியுள்ளது. வெள்ளை மாளிகை எப்போதும் பிளான் பிக்கு தயாராகி வருவதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் விசாரணைக்கு முன்பு தெரிவித்தார். இந்த வழக்கு 1977ஆம் ஆண்டு சட்டமான சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டம் IEEPA மையமாக வைத்திருக்கிறது. இது அமெரிக்காவின் அவசர கால நிலைக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்குகிறது. ஆனால் அது பெரும்பாலும் போர் காரணமாக ஏற்படும் அவசர கால நிலைக்கான சட்டம். சீனா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு வரி விதிக்க பிப்ரவரியில் ட்ரம்ப் முதலில் IEEPA பயன்படுத்தி அந்த நாடுகளிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல் ஒரு அவசர கால நிலை என்று கூறினார். ஏப்ரல் மாதத்தில் அதே சட்டத்தை மீண்டும் செயற்படுத்தி உலகின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு 10 முதல் 50% வரை வரிகளை விதிக்க உத்தரவிட்டார். இம்முறை அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை, அதாவது அமெரிக்கா ஏற்றுமதி செய்வதை விட அதிகமாக இறக்குமதி செய்வது ஒரு அசாதாரண மற்றும் அவசரகால நிலை அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். அமெரிக்கா நாடுகளை ஒப்பந்தங்களை செய்ய தள்ளும் போது அந்த வரிகள் இந்த கூடையில் தீவிரமாக தொடங்குகின்றன. ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தில் வரிகளை விதிக்கும் அதிகாரமும் அடங்கும் என்றும் அமெரிக்கா தனித்துவமான நெருக்கடிகளை எதிர்கொண்டது என்றும் இது ஜனாதிபதியின் அவசர நடவடிக்கைக்கு அவசியமானது என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் வாதிட்டது. நிர்வாகத்திற்கு வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் ஜான் சாயர், ட்ரம்பின் வரி விதிப்பு அதிகாரங்கள் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அது அமெரிக்காவை இரக்கமற்ற வர்த்தக பழிவாங்கலுக்கு ஆளாக்கும் என்றும் பேரழிவு தரும் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தார்.
அமெரிக்க அரசியல் சாசனத்தின் கீழ் அமெரிக்காவின் ஸ்தாபக சட்ட ஆவணமாக காங்கிரஸ் வரி விதிக்கும் அதிகாரத்தை வைத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு வரி விதிக்கும் அதிகாரம் கிடையாது. மற்றொரு நீதிபதி நீல் கோர்ட்சு இந்த வழக்கில் ட்ரம்புக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் காங்கிரஸ் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அனைத்து பொறுப்பையும் கைவிட வேண்டி இருக்கும் என்று எச்சரித்தார். காலநிலை மாற்றத்தை காரணமாக காட்டி வெளிநாட்டிலிருந்து வரும் எரிபொருள் மூலம் இயங்கும் கார்கள் மற்றும் ஆட்டோ பாகங்கள் மீது ஜனாதிபதி 50% வரியை விதிக்க முடியுமா என்று அவர் கேட்டார். வழக்கு தொடர்ந்த அமெரிக்க மாநில அரசுகள் மற்றும் தனியார் குழுக்களின் வழக்கறிஞர்கள் சட்டம், சுங்கவரி என்ற வார்த்தைகளை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்கின்றார்கள். அமெரிக்க காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே உள்ள பிற வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் வரி விதிப்பு விதிகளை நிராகரிக்க ஒரு திறந்த அதிகாரத்தை வழங்க விரும்பவில்லை என்றும் வாதிடுகின்றனர். தனியார் வர்த்தகங்களுக்கான வழக்கை முன்வைக்க நீல்கட்டியல் சட்டம் ஜனாதிபதிக்கு தடை அல்லது ஒதுக்கீட்டின் மூலம் வர்த்தகத்தை தண்டிக்க அதிகாரம் அளித்துள்ளது. ஆனால் வருவாய் அதிகரிக்கும் வரி என்பது மிகையான படியாகும் என்றார். செலுத்திய வரி பணத்தை திரும்ப பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதா என்பது குறித்து கேள்விகளுக்கு நீதிபதிகள் ஒப்பீட்டளவில் குறைந்த நேரத்தையே செலவிட்டனர். அதற்கு பதிலாக அவர்கள் IEEPA சட்டத்தின் உரை மற்றும் அதன் வரலாற்றில் கவனம் செலுத்தினர். கடந்த கால அமெரிக்க ஜனாதிபதிகள் தடை விதிக்க IEEPA சட்டத்தை இதை பயன்படுத்தினாலும் வரிகளை விதிப்பதற்கு அதை பயன்படுத்திய ஒரே ஜனாதிபதி ட்ரம்ப் தான். வரிகளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பிற அதிகாரிகளின் இயற்கையான நீட்டிப்பாக வரிகளை புரிந்து கொள்ளுமாறு சாயர் நீதிபதிகளை தெரிவித்தார். நான் போதுமான அளவு சொல்ல முடியாது. இது ஒழுங்கற்ற முறை வரிகள். இது பழமையான வரி அல்ல என்று அவர் கூறினார். மற்றொரு கட்டத்தில் ஒழுங்குமுறை வரிகள் மூலம் பணம் திரட்டப்படுவதாக ஜனாதிபதி அடிக்கடி பெருமை அடித்துக் கொண்டிருந்தாலும் வருவாயை உயர்த்தும் அதிகாரம் தற்செயலானது மட்டுமே என்றும் அவர் கூறினார். ட்ரம்ப் நிர்வாகம் கூறும் ஒழுங்குமுறை வரிகளுக்கும் வரிக்கும் இடையிலான வேறுபாடு பல நீதிபதிகளுக்கு ஒரு தடையாக தோன்றியது. வரிகள் வரிகள் அல்ல என்று நீங்கள் கூற விரும்புகிறீர்கள், ஆனால் அவை வரிகளாகவே உள்ளன என்று நீதிபதி சோனியா சொட்டோமயர் கூறினார். மத்திய நீதிபதிகள் வரம்புகளை நிர்ணயிப்பது குறித்து சந்தேகங்களை வெளிப்படுத்தினர். குறிப்பாக தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை சூழலில் வரி விதிப்பது பற்றி நீதிபதிகள் சந்தேகங்களை வெளிப்படுத்தினர். ஜனாதிபதிக்கு வர்த்தகத்தை தடுக்க அதிகாரம் வழங்குவது பொது அறிவு போல் தெரியவில்லை என்று நீதிபதி பிரெட் கவானா கூறினார். விசாரணைகளையும் முழு பார்வையாளர்களையும் ஈர்த்தது. நீதிமன்றம் முழுமையாக நிறைந்து காணப்பட்டது. வாதங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீடித்தது. நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமாக வாதங்களுக்கு ஒதுக்கும் நேரத்தை விட இது மிக நீண்டது. உச்ச நீதிமன்றத்தின் பெரும்பான்மையான தீர்ப்பு ட்ரம்புக்கு சாதகமாக தீர்ப்பளித்தால் நிர்வாகத்துக்கு எதிராக ஏற்கனவே தீர்ப்பளித்து 3 கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டி இருக்கும். வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருவதற்கு முன்பு உலகளாவிய வரிகளை விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை என்று 2 கீழ் நீதிமன்றங்கள் கண்டறிந்து தீர்ப்பளித்தன. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஆகஸ்ட் மாத இறுதியில் ஒரு தீர்ப்பு அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் அவரது உலகளாவிய வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்ற ட்ரம்பின் வாதத்தை நிராகரித்து சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மே மாத தீர்ப்பை ஆதரித்தது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 7-4 தீர்ப்பு சட்டத்தின் கீழ் வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்று ட்ரம்பின் வாதத்தை நிராகரித்து வரிகள் செல்லாது என்று கூறியது. வரிகள், கடமைகள் அல்லது அது போன்றவற்றை விதிக்க சட்டம் அதிகாரத்தை வழங்கவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினார்கள். ட்ரம்ப் உடனடியாக தீர்ப்பை விமர்சித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மிகவும் பாரபட்சமானது என்றும் தீர்ப்பை அமெரிக்காவுக்கு ஒரு பேரழிவு என்றும் கூறினார். இந்த தீர்ப்பு உண்மையில் அமெரிக்காவை அழித்துவிடும் என்று அவர் ட்ரூத் சோஷியலில் எழுதினார். பரஸ்பர வரிகள் தொடர்பான தொடர்ச்சியான சட்ட சவால்களில் இருந்து இந்த வழக்கு உருவாகுகிறது. இதில் அமெரிக்காவில் உள்ள சிறு வர்த்தகங்களில் இருந்து 2 வழக்குகள் மற்றும் 12 அமெரிக்க மாநில அரசுகளின் குழுவால் கொண்டுவரப்பட்ட ஒரு வழக்கு ஆகியவை அடங்கும்.